ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அக்கினிய அனுப்புறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அக்கினி அனுப்பல, ஆண்டவரே அக்கினியாகத்தான் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய ஒரு தன்மை என்ன அப்படி சொன்ன வேதாகமத்தில், ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு. ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார், நானே ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆனா ஆண்டவருக்கு இன்னொரு தன்மை இருக்கு. அது என்னன்னா, ஆண்டவர் அக்கினியாக இருக்கிறார். உபாகமம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். எரிச்சல் உள்ள தேவன்னா எரிஞ்செரிஞ்சு விழுகிற தேவன் இல்லை. இங்கிலீஷ்ல he is a jealous God அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் உங்களையும் என்னை குறித்து அவர் வைராக்கியம் உள்ள ஒரு ஆண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் அக்கினியாக இருக்கிறார். அவர் he is made of fire, that is the substance of our God. வேதாகமத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவரை சந்தித்தவர்கள் அவருடைய அக்கினியை, அவருடைய அக்கினி அல்ல, அவரையே அக்கினியாக பார்த்ததை பார்க்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இல்ல அவர் பழைய ஏற்பாட்டுல தான் அக்கினியாக இருந்தாரு, இப்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. See, some people think ஆண்டவர் ஏதோ பழைய ஏற்பாட்டுல ரொம்ப வைல்டா இருந்த மாதிரியும், அப்படியே புதிய ஏற்பாட்டுல கொஞ்சம் மைல்டா மாறிட்ட மாதிரியும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். பழைய ஏற்பாட்டின் தேவன் தான் புதிய ஏற்பாட்டின் தேவன், புதிய ஏற்பாட்டின் தேவன் தான் பழைய ஏற்பாட்டின் தேவன். இவர் எல்லாம் ஒரே நாளில் அவர் என்றைக்குமே மாறாதவராக இருக்கிறார். புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறது, எபிரேயர் புத்தகத்தில் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:29, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. See, this is one of the greatest doctrinal statements about God's nature. ஆண்டவருடைய தன்மையை, அவருடைய சுபாவத்தை, அவருடைய பண்பை குறித்த ஒரு வல்லமையான ஸ்டேட்மெண்ட் இது. நம்முடைய ஆண்டவர் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, fire. சத்தம் பத்தல, சத்தமா fire. நம்முடைய ஆண்டவர் தீங்க. ஹalleluya. அவர் அக்கினியாக இருக்கிறார். மோசே அவர் வாட்ல மாமனார் ஆட்டை மேய்ச்சிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு வர்றார். பிரைஸ் காட். மாமனார் ஆட்டை மேய்ச்சிட்டு வரும் பொழுது ஒரே பர்வதத்தில் வரும்போது அங்க ஒரு முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது. முட்புதர் எரியுதுன்னா ஒரு தீ வந்துட்டு ஒரு செடி மேல வரதுன்னா அது பஸ்பமாகி போகணும். ஆனா இது பஸ்பமாகல, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தீ மட்டி எரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா இது, பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உடனே அங்க இருந்து ஆண்டவர் வந்துட்டு, மோசே மோசே நீ நிக்கிறது பரிசுத்த பூமி அப்படிங்கிறாரு. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, ஓ இது யாரு, ஆண்டவர். யாத்திராகமம் 3:2 அக்கினி ஜுவாலையிலே நின்று ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மோசே ஆண்டவரை பார்த்த பொழுது ஆண்டவரை அக்கினியாக பார்க்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிச்சு மீட்டு கொண்டு வர்றார். ஆண்டவர் சீனாய் மலை மேல இறங்கி வர்றார்.